அரைக்கீரை கடையில் செய்யலாம் இன்னைக்கு தம்பி. சட்டி வச்சாச்சு. கழனி தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம். தண்ணி நல்லா கொதியுது. வெங்காயம் ஒரு 10-15 வெங்காயம், ஒரு பிடிச்ச வெங்காயத்தை போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் ஒரு 5 பச்சை மிளகாய், பூண்டு ஒரு 6-7 பூண்டு, கொஞ்சம் ஜீரகம், கொஞ்ச நேரம் நல்லா வேகட்டும். அது தக்காளியும் போட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் மூடி வச்சுருக்கப்பா, வேகட்டும். வெங்காயம் தக்காளி நல்லா வெந்துருச்சுப்பா. கீரையை நல்லா அலசி வச்சுருக்கோம். ஒரு 2-3 டைம் அலசிட்டேன். இதையும் போட்டு வேக வச்சுக்கலாம். என்னடா கழனி தண்ணி ஊற்றி வேக வைக்கிறாங்களேன்னு பார்க்காதீங்க. கழனி தண்ணி ஊற்றினா நல்ல டேஸ்ட்டு. அந்த காலத்தில் பருப்பு சாம்பார் வைக்கிறதுக்கு, ரசத்துக்கு, எல்லாத்துக்குமே கழனி தண்ணி தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ தான் அதை யாரும் யூஸ் பண்ணுறதில்ல. இது பருப்பு போடாமல் நம்ம வச்சிட்ருக்கோம். சரி, கழனி தண்ணி ஊற்றினா நல்லா இருக்குமே, நல்லா டேஸ்ட்டாக இருக்குமே அப்படிங்கிறதுனால நான் ஊற்றி வேக போட்டிருக்கேன். கொஞ்சம் நேரத்தில் வெந்துடும். அதனால தான் வெங்காயம் இந்த களியெல்லாம் கொஞ்சம் முன்னாடியே வேக போட்டது. ரொம்ப தண்ணியும் ஊற்றக்கூடாது. அதுக்காக தான் கொஞ்சம் முன்னாடியே வேக போட்டோம்னா சரியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால முன்னாடி வேக வச்சிருச்சு. பாருங்கள், இன்னும் கொஞ்சம் நேரம் ஆனால் இது வெந்துடும். கொஞ்சம் நல்லா ஒரு அரை வேக்காடு வெந்துருச்சுப்பா. இப்போ கொஞ்சம் புளி கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளி போட்டுக்கலாம். பருப்பு போடலைல்ல, அதனால் புளி போட்டுக்கலாம். நல்லா தண்ணி சொண்டி போச்சு. இப்போ மத்து வச்சு நல்லா கடைஞ்சிக்கலாம் கீரையை. உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம்ப்பா. போட்டு இன்னும் நல்லா நைஸாக கடைஞ்சிக்கலாம். அரைக்கீரையை நல்லா கடைஞ்சாச்சுப்பா. இப்போ தாளித்து கொட்டிக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் போட்டுட்டோம்ல, வரமிளகாய் சும்மா ஒரு 2 மிளகாய். பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டாச்சு, நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். இதே வெங்காயம் ரொம்ப வணங்க வேண்டாம், கொஞ்சம் முத்தாக கிடக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். அப்படியே எடுத்து கொட்டிடலாம் கீரையில். தாளித்து எல்லாம் கொட்டிக்கலாம்ப்பா. லாஸ்ட்டில் கொஞ்சம் தேங்காய் திருவி வச்சுருக்கேன், அதை போட்டுட்டு ஒரு கிண்டி இறக்கிடலாம். அவ்வளோதான்ப்பா, அரைக்கீரை கடையல் ரெடி ஆயிடுச்சு. மசியல், கடையல் எது வேணால் சொல்லிக்கலாம்.